வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும், எச்சரிக்கும் முன்னாள் அமைச்சர் சகான். நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம். அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தம். பாடசாலை மதிய உணவு விநியோகத்தில் சிக்கல். கல்வி அமைச்சு எடுத்த அதிரடி தீர்மானம். மேலும் தாமதமாகும் வடக்கு தொடருந்து சேவை. திரிபோச நிறுவனம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். ஜனாதிபதிக்கு பரந்த அவசர கடிதம். கொழும்பில் இன்று அதிகாலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளம்பெண். இணையவழி நிதி மோசடி. இலங்கையில் சிக்கிய 40 வெளிநாட்டவர்கள். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வுக்கான திகதி நிச்சயமிக்காமல் இருப்பது 4வது தவணையை பெற்றுக்கொள்வதில் தாக்கம் செலுத்தும் எனவும் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என்றும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொருளாதார மீட்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது. பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விசேட தூதுக்குழுவினர் கடந்த வாரம் நாட்டிற்கு வருகை தந்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதன்போது 3ஆம் மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் 4ஆம் தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் 4ஆம் தவணையாக 300 அல்லது 330 மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 3ஆம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும். தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயற்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். வரி செலுத்தாத நபர்களிடமிருந்து வரியை வசூலிப்பதற்கான புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் சபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வளாகங்களுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சுய மதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்த வேண்டுகோர் இன்னும் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதனால் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவர்களின் வளாகங்களுக்கு சென்று அவற்றை வசூலிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. அத்துடன் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1417 பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை என பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி சுட்டிக்காட்டினார். பாடசாலை மதிய உணவு விநியோகஸ்தர்களுக்கு பணம் வழங்காத வலய கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மதிய உணவு திட்டத்திற்கு தேவையான பணம் அந்தந்த மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் வலய கல்வி அலுவலகங்கள் விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்தவில்லை என கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேல் மாகாணத்தில் இருந்து அதிக அளவிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதன் காரணமாக மதிய உணவு வழங்குவதை விநியோகஸ்தர்கள் நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பணம் கிடைக்கும் வரை உணவு வழங்க முடியாது என விநியோகஸ்தர்கள் அதிபர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும்
தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் 2 அல்லது 3 மாதங்கள் பணம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும், ஆனால் அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் நோக்கில் இம்முறை இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். வலய கல்வி அலுவலகங்களில் பணிபுரியும் அரசியல் தொடர்பினை கொண்டுள்ள சில அதிகாரிகள் பணம் இருந்தும் வழங்காது விநியோகஸ்தர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவதாக கூறப்படுகிறது. வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து பாதையின் திருத்தப் பணிகள் மேலும் தாமதமாகும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்.ஜே. இந்தி பொழுகி இதனை தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து மார்க்கத்தின் சமநிலை கட்டமைப்பு நடவடிக்கைகள் இதுவரையில் நிறைவு செய்யப்படவில்லை என்பதனால் இவ்வாறு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் அந்த மார்க்கம் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த தொடருந்து மார்க்க பகுதியில் வழமையாக தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்திருந்தது. அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான தொடருந்து மார்க்கத்தின் சமநிலை அமைப்பை நவீனப்படுத்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட போதிலும் அதற்கான ஏற்பாடுகள் அங்கீகரிக்கப்படாததே இதற்கு காரணம் என தொடருந்து திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை சமநிலை அமைப்பு நவீனமயப்படுத்தி மீண்டும் தொடருந்து சேவைகளை ஆரம்பிக்க 4 மாதங்களுக்கு மேலாகும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அந்த தொடருந்து பாதையின் திருத்த பணிகள் மேலும் தாமதமாகும் என மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முட்டையின் விலை குறைவானது உற்பத்தியாளர்களுக்கு பாதகமான நிலையை உருவாக்கும் என விவசாய அமைச்சின் செயலாளர் எம்.வி. நிசாந்த விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். முட்டை ஒன்றின் விலை 36 முதல் 37 ரூபாவை விடவும் குறைந்தால் அது முட்டை கைத்தொழிற்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோழி தேனியின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கோழி தேனியின் விலை குறைக்கப்பட்டதன் பின்னர் முட்டை ஒன்றின் விலையை 29 முதல் 30 ரூபாய் அளவில் குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளது. முட்டையொன்றை உற்பத்தி செய்வதற்கு 32 முதல் 33 ரூபாய் வரை செலவாகிறது எனவும் இதில் அதிகளவு தொகை கோழி தீனி வகைகளுக்காக செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. கோழி தீனியின் விலைகள் சோளத்தின் விலையில் கூடுதலாக தங்கியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. லாபம் ஈட்டும் பொது நிறுவனமான திரிபோஷா நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கவோ வேண்டாம் என சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. 2024 செப்டம்பர் 27ஆம் தேதி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கை திரிபோச நிறுவனமும் கலைக்கப்படுவதற்கு அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் திரிபோச நிறுவனம் வருடாந்த லாபம் ஈட்டும் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளதாகவும் 2020ஆம் ஆண்டில் கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த போது திரிபோச நிறுவனம் 100 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2021, 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் திரிபோச நிறுவனத்தின் லாபத்தில் இருந்து 165 மில்லியன் ரூபாய் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2023ஆம் ஆண்டு வருமான வரியாக 231 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திரிபோசா நிறுவனம் அரசாங்கத்தினால் பேணப்பட வேண்டியது எனவும் பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்துக்கான பங்களிப்பாக கருதப்பட வேண்டும் எனவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்தவர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியையும் வகிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். நாம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்துள்ளோம். அதற்கு மிக ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் கூட்டணியில் போட்டியிட உள்ளோம். விரைவில் எமது கூட்டணி வேட்பு மனுவை தாக்கல் செய்யும். நாட்டின் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மேலும் பலப்படுத்தி உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவோம் என்றார். வவுனியாவில் இடம்பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிறிதரன் வெளியேறி சென்ற சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது.
வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்குழுவின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்பின் ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் அமர்ந்து கொண்டு குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரனை அழைத்துள்ளார். ஆனால் அவர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறியுள்ளார். இதன்போது பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கமும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளார். கட்சியின் இளைஞர் அணி தலைவர் ஹி சேயோன் மற்றும் ரஞ்சினி ஆகியோர் ஸ்ரீதரனை கையால் பிடித்து இழுத்து அமருமாறு கோரிய போதும் அவர் அதை ஏற்காது வெளியேறி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எம்.ஏ. சுமந்திரன் பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கத்துடன் இணைந்து ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் சி. ஸ்ரீதரன் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகிய இருவரும் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கெசல்வத்து போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு டெக்னிக்கல் சந்தி பகுதியில் இன்று அதிகாலை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு 32 வயது எனவும் அவரது மேலதிக விவரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பெண்ணுக்கும் மற்றொரு நபருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டு 40 வெளிநாட்டவர்களை நேற்று காலை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டு வெளிநாட்டவர்களில் 30 சீனர்கள், 4 இந்தியர்கள் மற்றும் 6 தாய்லாந்து பிரஜைகள் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஹம்பகாவில் உள்ள ஹோட்டல் மற்றும் ஹங்வெல்ல தனியார் நிறுவனம் ஒன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தடவியல் பரிசோதனைக்காக 499 கைத்தொலைபேசிகள், 25 மடிக்கணினிகள் மற்றும் 29 டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். புதிய சனத்தொகை கணக்கெடுப்புக்கான தகவல் சேகரிப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையின் 15வது சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது. இதன்படி சனத்தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுஜா சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சமீபத்திய பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் 24% அதிகரிப்பை காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக கொழும்பின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. பட்டம் பறக்கும் போது உயரழுத்த கம்பியில் மின்சாரம் தாக்கி 2 சிறுமிகள் பலத்த தீக்காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் பண்டரகம பமுனமுள்ளு அலவத்து கேன மற்றும் அட்டலகம குருவத்தையை சேர்ந்த 2 சிறுமிகளே காயமடைந்துள்ளனர். அவர்கள் இருவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 3 மாடி வீட்டின் மேல் பகுதியில் இருந்து படுகாயமடைந்த 2 சிறுமிகளும் பட்டத்தை பறக்கவிட்டுள்ளனர். இதன்போது வீட்டின் அருகே இருந்த உயர் மின் கம்பியில் பட்டம் சிக்கியதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அலுமினிய குழாயின் உதவியுடன் பட்டத்தை எடுக்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பண்டாரகமை பகுதியை சேர்ந்த 13 வயதுடைய சிறுமிகள் இருவரை மின்சாரம் தாக்கி படுகாயம் அடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பானில் உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்பு தருவதாக கூறி சுமார் 1 கோடி ரூபாவை மோசடி செய்து தலைமறைவாக இருந்த ஜப்பானிய மொழி ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக கொரணி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிரான 4 முறைப்பாடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கொரணி நகருக்கு அருகிலுள்ள தங்குமிடத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஜப்பானில் வேலை மற்றும் உயர்கல்விக்கான ஆன்லைன் முறையில் ஜப்பானிய மொழியை கற்பிப்பதாக கூறி ஏமாற்றி தலா ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்து 3 லட்சம் ரூபாவிற்கு மேல் பணத்தை பெற்றுக் கொண்டமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் தெகியத்து, கண்டிய புலத்சிங்களு, மத்துகம, தெபுவென்னு, பெலியத்து, மொரவுக்கு, தங்காளி மற்றும் வெள்ளவாயு போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.